தமிழ்நாடு முதலமைச்சர் கொண்டு வந்த காலை உணவு திட்டம் எந்த நாட்டிலும் கிடையாது என அமைச்சர் கணேசன் பேசினார். கள்ளக்குறிச்சி தெற்கு மற்றும் வடக்கு மாவட்ட திமுக செயற்குழு கூட்டம் அவைத்தலைவர் ராமமூர்த்தி தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி.வே. கணேசன் கலந்து கொண்டு பேசிய போது, தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் செய்துள்ள சாதனைகளை கிராமங்கள் தோறும் மக்களிடத்தில் திமுக நிர்வாகிகள் எடுத்து சொன்னாலே போதும், திமுக வேட்பாளர்கள் பெரும்பான்மை வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார்கள் என பேசினார். அதாவது கட்சியின் சொன்னால் அது போர்க்குணம் கொண்டு பணியாற்றக்கூடிய ஒரு மாவட்ட செயலாளர் வசந்தம் காந்தியன் என்பதை நான் மற்ற அன்போடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். இந்தியாவில் நம்ம எத்தனையோ முதலமைச்சரை பார்த்துருக்கோம். ஆனால் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மட்டும்தான் கொண்டு வந்திருக்க திட்டம் இந்தியாவில் இருக்கின்ற மாநிலங்கள் மட்டுமல்ல, கடல் கடந்து நாடு கடந்து அயல் நாடுகளில் கூட நம்முடைய முதலமைச்சருடைய திட்டத்தை நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு நம்முடைய முதலமைச்சர் திட்டம் கொண்டு வந்திருக்காரு. அது என்ன திட்டம்? காலை உணவு திட்டம். எந்த நாட்டிலையும் கிடையாது. அந்த கனடான்னு ஒரு நாடு இருக்கு. அந்த நாட்டினுடைய பிரதமர் சொல்லியிருக்காரு, இப்படிப்பட்ட திட்டத்தை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் கொண்டு வருவார் என்று நான் எதிர்பார்க்கல. ஒரு சிறப்பான திட்டத்தை போயிட்டு அந்த கனடா நாட்டில் அந்த திட்டத்தை அறிமுகப்படுத்த போறாங்க. அவர் அறிவிச்சிருக்காரு. அப்படி ஒரு சிறப்பான திட்டத்தை கொண்டு வந்திருக்கார். இதனைத் தொடர்ந்து கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட செயலாளருமான ரிஷிவந்தியம் சட்டமன்ற உறுப்பினர் வசந்தம் கார்த்திகேயன் கூட்டத்தில் பேசிய போது, ஒரு அரசு ஐடிஐ இப்பகுதிக்கு வேண்டும் என அமைச்சரிடம் கோரிக்கை வைத்தார். நான் சார்ந்திருக்கின்ற ரிஷிவந்தியம் தொகுதி கொஞ்சம் பின்தங்கிய தொகுதி. அங்கே ஒரு ஐடிஐ அமைத்து கொடுத்தால் அது அங்குள்ள மாணவ செல்வங்களுக்கு பெரிய பயனாக இருக்கும். ஆகவே அமைச்சர் அவர்கள் இந்த நல்ல நேரத்திலே அதற்கான உத்தரவை இந்த மேடையிலே அறிவிப்பார் என்கின்ற நம்பிக்கையோடு உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேலும் கள்ளக்குறிச்சி மற்றும் ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதி தேர்தல் பொறுப்பாளரும் கழக கொள்கை பரப்பு துணைச் செயலாளருமான பெருனர் கிள்ளி கலந்து கொண்டு தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்த பல்வேறு திட்டங்களை எடுத்துரைத்து, மீண்டும் முதலமைச்சர் தளபதியாரை ஆட்சியில் அமர வைக்க அனைவரும் பாடுபட வேண்டும் என கூட்டத்தில் பேசினார். தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பலருடைய கோரிக்கையை நிறைவேற்றக்கூடிய ஆற்றல் உள்ளவர் நமது மாவட்ட கழக செயலாளர் இளவல் வசந்தம் கார்த்திக் அவர்கள். ஆனால் அவர் ஒரு கோரிக்கை வைத்து அண்ணன் அவர்களை மேடையிலே அறிவிக்க வேண்டும் என்று உரிமையோடு பயமுறுத்தியது போல இருக்கிறது. நிச்சயமாக அந்த கோரிக்கை நிறைவேற்றிவிடும். காரணம், திருமுதுகு குன்றம் என்று சொல்லுகிற விருதாச்சலத்தில் இருக்கிற கோயிலுக்கு போய் நாம் தரிசனம் செய்கிறோமோ இல்லையோ, அந்த மண்ணில் இருந்து புறப்பட்டு ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து தன்னை உயர்த்தி தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர் வழியில் திராவிட மாடல் ஆட்சியில் முழுமையாக ஒரு பொறுப்புள்ள அமைச்சராக பணியாற்றி எல்லோரிடத்திலும் இன்றைக்கு நன்மதிப்பை பெற்று உயர்ந்து நிற்கக்கூடிய அண்ணன் மாண்புமிகு அமைச்சர் சி.வி. கணேசன் அவர்கள். எனவே இந்த பகுதி நானும் தொகுதி பாதுகாவலர் என்கிற பொறுப்பேற்று ஒரு 3 மாத கால சுற்றுப்பயணத்தில் பார்க்கிற பொழுது, அது வடக்கு தெற்கு என்று வருவதை விட கள்ளக்குறிச்சி மாவட்டம் பெரும்பகுதி பாட்டாளி மக்கள், உழைக்கக்கூடிய மக்கள், ஏழை எளிய மக்கள் வாழக்கூடிய பகுதி, நல்ல வளமும் அதே நேரத்திலே மழையும், தரைமலை பூமியிலே மழையும் சார்ந்த பகுதி. எனவே இந்த பகுதியில் ஒரு தொழில் கல்வியை இந்த ஆண்டே நீங்கள் அறிவித்தால், நடப்பாண்டிலே அது துவங்கப்பட்டால், எதிர்வருகிற 2026 கழக தலைவர், தமிழக முதல்வர், திராவிட மாடலின் தந்தை அண்ணன் ஸ்டாலின் அவருடைய விருப்பத்திற்கேற்ப இழந்த கள்ளக்குறிச்சி தொகுதியை மீட்டு 2 தொகுதிகளிலும் 1 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்திலே நமது பொறுப்பு அமைச்சர் அண்ணன் ஏவாளன் அவருடைய வழிகாட்டுதலோடு வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பாக இருக்கும். என்ன 1 லட்சம் ஒண்ணு பயந்து போயிருக்கீங்க, அவரை கூடுதலா வாங்கி தர போறீங்களா? கள்ளக்குறிச்சி ரிஷிவந்தியம் 2 தொகுதியிலும் 2026 1 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வேட்பாளரை வெற்றி பெற வைக்க வேண்டும். பத்தாது, இந்த அரங்கம் இன்னும் அதரணும், இன்னும் வேகமா. காரணம், 2 மாவட்ட செயலாளர்களும் சிறப்பாக பணியாற்றக்கூடியவர்கள், தொண்டர்களை, மக்களை நேசிக்கக்கூடியவர்கள்,
எனக்கு தெரிந்து என்னுடைய 45 ஆண்டு பொது வாழ்க்கையில் நமது மாவட்ட கழக செயலாளர், குறிப்பாக தெற்கு மாவட்ட செயலாளர் வாரி வழங்குகிற வள்ளலாக இன்றைக்கு கேட்பதையெல்லாம் கொடுக்கிற இடத்திலே இருக்கிறார். அவருடைய திட்டமெல்லாம் தொலைநோக்கு திட்டமாக இருக்கிறது. அமைச்சராக இருப்பவர்களே கூட அஞ்சுகிற அளவிற்கு எதை எடுத்தாலும் 30,000 40,000 என்று திட்டங்களை பொங்கல் பரிசு இன்றைக்கு எண்ணிக்கை கூடிக்கொண்டே இருக்கிறது. இவைகளெல்லாம் நிறைவேற்றப்பட போகிற நேரத்தில் இன்னும் நமது தொகுதியும் பகுதியும் வளர்ச்சியடையும். எனவே வந்திருக்கிற உங்களை எல்லாம் பாராட்டி பொதுக்குழுவிலே தீர்மானிக்கப்பட்டிருக்கிற பொங்கல் பெருவிழாவை நாம் சிறப்பாக கொண்டாட வேண்டும். அதே நேரத்தில் இன்றைக்கு தனிப்பெரும் தலைவர் தந்தை பெரியாரின் 51வது நினைவு நாளில் இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது, சிறப்புற்றிருக்கிறது. நாடாளுமன்றத்திலே தேசம் போற்றுகிற தலைவராக இருந்த சட்டமேதை அண்ணன் அம்பேத்கரை அவமதிக்கிற அளவிற்கு அமித்ஷா இன்றைக்கு துணிச்சல் பெற்றிருக்கிறார். இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு கணக்கு தீர்க்கக்கூடிய ஒரே ஆற்றலும் வல்லமையும் உள்ள ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அதனுடைய தலைவர் கழக தலைவர் அண்ணன் ஸ்டாலின், இளம் தலைவர் திராவிடத்தின் பிள்ளை உதயநிதி. RSSக்கும் அமித்ஷாவுக்கும் கணக்கு தீர்ப்போம். 2026 அதற்கு முடிவுரிமை எழுதுவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.